தரிசனம். பகுதி 159. சங்கவண்ணனே பவளவண்ணன். இயற்கையின் வடிவமாகவே எம்பெருமான் இருக்கிறான் என்று பெரியவர்களுடைய திருவாக்கு. மலையே திருவுடம்பு என்கிறார் ஆழ்வார். அப்படி மலையாக இருக்கக்கூடிய எம்பெருமான் தான் அடியவர்களை நோக்கி வரக்கூடிய ஆறாகவும் இருக்கிறான். இதைத்தான் தொண்டரடிப்படி ஆழ்வார் மழைக்கு அன்று வரைமுனேந்தும் மைந்தனே மதுர ஆரே, இனிமையான ஆரே, இனிமையான ஆரே என்று காட்டுகிறார். அப்படிப்பட்டவன் தான் பெருங்கடலாக தான் அமைந்திருக்கிறான். பெரும்புறக் கடலை, அடலேற்றினை, பெண்ணை, ஆணை, எண்ணில் முனிவர்க்கு அருள் தரும் தவத்தை, முத்தின் திரள் கோவையை என்று பாடுகிறார். இப்படி பார்க்கிற பொழுது இயற்கையின் வடிவமெல்லாம் பகவானின் வடிவமாகவே அமைந்திருக்க கூடியது என்பது நன்கு விளங்குகிறது. அந்த பகவான் தான் நீராய், நிலனாய், தீயாய், காலாய், நெடுவானாய், சீரார் சுடர்கள் இரண்டாய், சிவனாய், அயனானாய் என்கிறாரே. இது அவனுடைய ஜெகதாகாரத்துவம். ஆனாலும் கூட அர்ச்சாமூர்த்தியாக பகவானும் கூட அனுபவிக்கப்படும்படியான காலத்திலே இவ்வண்ணமாகவே அனுபவிக்கப்படும்படியான நிலை. அந்த நிலையிலே சேவித்தோமேயானால் திருமெய்யம் என்னும்படியான அற்புதமான மலையிலே பகவான் தான் எழுந்தருளி இருக்கிறான். திருமெய்ய மலையாளன் என்கிற திருநாமம். திருமெய்ய மலையாளா, நீயாள வளையாள மாட்டோமே என்னும்படியான அந்த பகவானைத்தான் இப்பொழுது ஆழ்வார் தரிசனத்திலே நாம் சேவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான ஒரு நிகழ்ச்சியாக அமைந்திருக்கிறது. தரிசனம் காண வாருங்கள் ஆழ்வார்கள், தரிசனம் காண வாருங்கள். ஆழ்வார்கள் தரிசனம் இடைவேளைக்கு பிறகு.